ஹalleluya. அப்படியே எழும்பி ஹalleluya. Amen. Joy to see your faces. Hallelujah. Amen. Hallelujah. Wonderful. சென்னை உஷ்ணம் நல்லாவே இருக்கு. ஆமென். தாங்கிடும் பலன் தருவார். இந்த உஷ்ணத்திலிருந்து தப்பிச்செல்ல வழி செய்வார். ஆமென். பாட்ட பாடுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே பரிசுத்தரே, படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை, வல்ல செயல் உள்ளமே வல்ல செயல் நீனை நீனை உள்ளமே பொங்குவே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா, நல்லவரே, தேங்க்யூ அப்பா, வல்லவரே, தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, ஜீசஸ் ஹalleluya, ஆமென், பரிசுத்த நன்றி ஐயா, ஸ்தோத்திரம், பரிசுத்தரே, தேங்க்யூ அப்பா, படைத்தவரே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஜீசஸ் ராஜா, ராஜா, ஹalleluya, ஹalleluya, தேங்க்யூ அப்பா,
Thank you, அப்பா. Hallelujah. 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 Thank you, அப்பா. நன்றி ஐயா. நன்றி அப்பா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. Thank you, அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த இடத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த எண்ணம் கொடுத்தீங்களே ஊழியம் செய்ய வேண்டும் என்று, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில். தேங்க்யூ அப்பா. ஏனையா ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஏனையா சித்தமே செய்து. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஹalleluya. நன்றி ஐயா. ரட்சகரே இயேசுநாதா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ரட்சகர். தேங்க்யூ அப்பா. அல்பன் மகுதரா ஹபகதர லகபகதர லரகப ஷல்பர்கபக தர்பல்கரகபக. ஆராதனை, ஆராதனை. நன்றி ஆண்டவரே சொல்றோம். ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் பூரிப்படைகிறார். அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால நம்மை பூரிப்பாக்குகிறார். தேங்க்யூ அப்பா. ஜாய் என்றாலே தேவ சமூகத்துல தான் சொல்லி ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உம்முடைய சமூகத்துல தான், உம்முடைய வலப்பக்கத்துல தான் எங்களுக்கு என்ன சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். அதை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த குடும்பம் அதை அனுபவிக்கிறதுனால தான் இந்த ஊழியம் வந்தது. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஜீசஸ், ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். Glory. Jesus. Thank you அப்பா. கை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா சொல்லுங்க. ஆமென்.
தந்தீரே நன்றி ராஜா, மேல வீடு கட்டி தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. அல்பட் மகுதரா கபாக வல்லமை இறங்கணும், மகிமை தங்கணும் பிள்ளைக மேல. போதுமான பணம் தந்தி நன்றி ராஜா, எனக்கு போதுமான பணம் தந்தி நன்றி ராஜா, மீதம் எடுக்க வைத்தீரே நன்றி ராஜா, மீதம் எடுக்க வைத்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்கபகதாரே நல்ல குதிப்பா கர்த்தரை மகிமைப்படுத்தும். இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா. Thank you. Hallelujah. இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினே இந்த பிள்ளைகளை தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே ராஜா, தந்து இதுவரை தாங்கினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இன்னொரு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. அப்படி துதிக்க துதிக்க உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகும். என்னுடைய ஆசையெல்லாம் வந்திருக்கிற உங்களுடைய அபிஷேகம் தீயா பெருகணும். தீயா இன்னும் 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 அனல் மூட்டி எரியணும். அதுக்கு தான் ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கிற அனல் இன்னும் எரியும், இன்னும் எரியும். ஆமென் சொல்லுங்க. வாய் சொல்ல சொல்ல உள்ளத்துல தீ எரியும். வாய் சொல்ல சொல்ல தீ உள்ளத்துல அனலாய் எரியும். அந்நிய பாஷை பேசுங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க. கொஞ்ச நேரம் தான். ஹப்ர ஹந்திர லேக்ரா காப்ரா ஏ பிரேமேக தூர மலு ரகு பகா சந்தர ஹேப்ரஹா. பெருகட்டும் பெருகட்டும், அபிஷேகம் பெருகட்டும் பெருகட்டும். கூப்ர ஹந்தலே ஏ மம்மா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தீபக அருமையான செய்தியை கேட்டீங்க. இப்ப நம்ம துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வல்லமையால் நிரம்புறோம், நம்ம எல்லாம் ஊழியம் பண்றோம். அபரகதரலே ரே கமகஷதகபகதரா ஏ பகதரலர. தேங்க்யூப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வெறுமனே போவது இல்லை, ஒரு ஊழிய வாஞ்சியோட போவார்கள். இவர்கள் சாதாரண விசுவாசிகள் அல்ல, இவர்கள் தேவனுக்காக ஓடுகிற விசுவாசிகள், ஓடுகிற ஊழியர்கள். மரா மகா தாரா. இந்த பூமியில தேவனுக்காக எதையாவது செய்ய துடிக்கிற ஊழியர்களா, துடிக்கிற பிள்ளைகளா உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். இந்த வாக்குறுதி 71 சங்கீதம் 21 இன்னைக்கு 1:71 அப்படிதான் வழக்கமா வாசிப்பது உண்டு. ஹல்லேலூயா. 71:21 சொல்லுங்க. 1 அதுல அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அது முதல்ல மோசைக்கும் தீபாவுக்கும் ஜாய்க்கும் அந்த வாக்குத்தத்த சத்தம் போட்டு வாசிப்பா. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன், உங்க நெஞ்சில கை வச்ச என் மேன்மையை என்ன செய்வீங்க? பெருக பண்ணுவீர். என்னை இன்னொரு பைபிள்ல மறுபடி தேற்றுவீர். அப்படிதான் இருக்கு. ஆமா, ஆங்கிலத்துல again and again you will comfort me. சொல்லுங்க, மறுபடி தேற்றுவீர். மறுபடி அப்படியே சொல்லி மோசேயையும் அருமையான தீபாவையும் பேத்தியையும் அங்க ஆசீர்வதிக்கிறோம். உங்க மேன்மையை பெருக பண்ணுவாராக. இன்னும் மறுபடி தேற்றுவாராக. எத்தனை சோதனை காலங்கள் வந்தாலும் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you அப்பா. Thank you அப்பா. நம்மளை பார்க்கிற போது கர்த்தருடைய பாரம். ஆமென். அன்றைக்கு நான் எண்ணாகமம் 10:8, உபாகமம் 10:8, இந்த 10:8 தான் கர்த்தருடைய பாரம். ஆமென். ஹல்லேலூயா. யூத் மீட்டிங்ல அதுதான் உணர்த்தினாரு. உங்களை பார்த்தா எல்லாரும் யூத்தா தான் தெரியுது. பார்த்தா நான் ஒருத்தன் தான். சரி, நான் யூத் ஆயிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஏக்கம் எனக்குள்ள படுது. 10:8 எண்ணாகமம் 10:8 உபாகமம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை சொல்லுங்க. நம்மெல்லாம் ஆசாரியர்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் செய்ய வேண்டியது என்ன? பூரிகைகள். அல்லேலூயா. இப்படியே கை வச்சு ஊதுங்க பார்க்கலாம். ஆமென். ஏசையா, 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 ஏசையா. ஊதுங்க பார்க்கலாம். ஏசையா ஊதுறது. ஏசையா, ஆமென். ஏசையா, 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 ஏசையா. இதுதான் எக்காலம். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு பேர் துதி எக்காலம். கைதெடுத்த துதி எக்காலம். அல்லேலூயா. அப்ப இந்த 10:8 கீழே அவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 10:9 கர்த்தர் சொல்றார், நீங்கள் உங்கள் பூரிகைகளை எப்படி ஊதணுமா? பெருந்தொனியாய். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசையா, பெருந்தொனி ஊதுறா பாருங்க. ஊதுங்க. இயேசையா, ஊதுங்க. ஊதி இயேசையா. இன்னொரு விஷயம். இயேசையா. Glory. இயேசையா. Amen. இயேசையா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசையா. ஜோரா கைதட்டுங்க. அப்படி பாடுறியா? இயேசையா. இயேசையா. இதான் துதி எக்காலம். இப்படி ஊதும் போது என்ன நடக்குதான் சொல்லுங்க. அப்பொழுதுன்னு சொல்லுங்க. அப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தருடைய, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய, எங்கள் தேவனாய கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்துல, அவருடைய சமூகத்துல நினைவு கூறப்படுவீர்கள். கடைசியா ரட்சிக்கப்படுவீர்கள். பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவோம். காப்பாற்றப்படுவோம். ஏசையா. ஏசையா. Glory. Glory.
அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தரால் நினைவூரப்பட்டு ஆமென். காப்பாற்றப்படுவீர். காப்பாற்றப்படுவீர். இங்கெல்லாம் இந்த சர்ச்சில் ஊதும் போதெல்லாம் முழங்கும் போதெல்லாம் ஆமென். நினைவூரப்படுவீர்கள். ஆமென். காப்பாற்றப்படுவீர்கள். ஆமென். காப்பாற்றப்படுவீர்கள். காப்பாற்றப்படுவீர். இதனாலதான் நான் உற்சாகமா சொல்வேன், அதிகாலையில எழுந்த உடனே பாட்டு பாடுங்க. உங்க காதுல எழுதுறாப்புல பாடுங்க. அவன் சாத்தான் ஓடுவான். ஆமென். நீ பாடு, பாடு. எதிரி ஓடு. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பாடு பாடு. தாவீதுக்கு அபிஷேகம் வந்த உடனே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் ஆமோஸ் போல வாசிப்பதில் தேறினவனானான். ஆமென். அடுத்து பாடுவதில் தேறினவனானான். ஆமென். அவன் பாட பாட ராஜா தேட தேட, ஆமென். எதிரி ஓட ஓட, ஆமென். எசையா glory 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 இயேசையா. glory 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 Jesus இயேசையா. Jesus இன்னொரு விசை இயேசையா. 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 ஹல்லேலூயா. ஊத ஊத பாட பாட அந்த கிதியோன் வாழ்க்கையில் அவன் 300 பேருடன் சேர்ந்து ஊத ஊத என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எதிரிகள் சிதறி கூக்குலிட்டு ஓடி ஓடி போனார்கள். சொல்லுங்க, எதிரிகள் எதிரிகள் சிதறி சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இருந்து என் பிள்ளைங்க ஊதுவாங்க. இந்த பகுதியில் உள்ள எதிரியெல்லாம் என்ன செய்வாங்க? சிதறி கூக்குரலிட்டு. எதிரினா பக்கத்து வீடு அடுத்த வீடு இல்ல, பிசாசானவன் ஓடுவான். ஆமென். ஆமென். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். பிசாஸ் செயல்படுகிற செயல்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப கிதியோன் குடும்பம் 300 பேராய் ஊதும் போது எதிரி ஓடினான். அதே போல கிதியோன் எடுத்த உடனே ஊதும் போது கூட்டம் சேர்ந்தது. இப்ப இங்க சபையில ஊத ஊத கூட்டம் வந்துடும். இங்க கூட்டம் வரும். ஹல்லேலூயா. அப்புறம் இடத்த என்ன இடிச்சு வேற எங்கேயாவது கேம்ப் சைட் வாங்க வேண்டியதான். இது இது பால்கனிக்கு வேற இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைவீர்கள். விரிவாக்கம் வரும். பெருக பண்ணுவார். மேன்மையை பெருக பண்ணது மட்டும் இல்ல, இடத்தையும் பெருக பண்ணுவார். இயேசையா. glory 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 இயேசையா. glory glory glory. இயேசையா. இந்த ஒரு மனிதன் ஊதும் போது ஆயிரங்கள் சேர்ந்தார்கள். எத்தனையோ ஆயிரங்கள் இருக்குல்ல, பல ஆயிரம் லட்சங்கள் சேர்ந்தார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. இவங்க ஊதுவதால உங்க சபை மட்டும் பெருக போறதில்ல, இங்க இருக்கிற அட்வென்ட் சர்ச் எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஐயா வந்திருக்காங்க. இந்த பகுதி சர்ச் எல்லாம் பெருகும். ஆமென் சொல்லுங்க. நான் நீங்க உங்களுக்காக வாழல. எல்லா சபையும் ஒரு சபை தான். ஆமென் சொல்லுங்க. கை தட்டு ஆமென் சொல்லுங்க. எல்லா சபையும் பெருகும். எல்லா சபையும் பெருகும். இந்த சபை ஊத 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 எதிரி ஓடுவான். எதிரி ஓடுவான். சபைகள் பெருகும். சின்னவன் ஆயிரமாவான். சிறியவன் பலத்த தேசமாவான். இப்ப ஊதுங்க பார்க்கலாம். இயேசையா. glory 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 இயேசையா. glory. thank you அப்பா. thank you அப்பா. thank you அப்பா. இயேசையா. thank you அப்பா. உங்க நாமத்தை நாம சொல்ல சொல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீபக் அப்படியே அந்நிய பாஷை பேசி நான் முடிக்க போறேன். கொஞ்ச நேரம் தான். இந்த வெயில் இருக்கு. இந்த வெயில் நேரத்துல நீங்கள் ஆமென் குளிர் நிழலா இயேசு வந்திருக்கிறாரு. அப்ப ஒரு பக்கம் எக்காலம் ஊதுறோம். இதான் எண்ணாகமம் 18:9. இன்னொரு பக்கம் உபாகமம் 10:8. அது என்ன 10:8? அதுல ஆண்டவர் தெளிவா
அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க உங்களை பிரித்து எடுத்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம எதுக்கு பிரித்து எடுத்திருக்கிறார்? ஒரு பக்கம் ஊத, இன்னொரு பக்கம் சுமக்க. அப்படி சொல்லுங்க. வாயில ஊத, அடுத்து தோல்ல சுமக்க. தோல்ல பெட்டி, வாயில எக்காலம். அதற்காகத்தான் நம்ம பிரித்து எடுத்திருக்கிறார். ஏசாயா ஹalleluya, ஏசாயா ஹalleluya, ஹalleluya, glory. ஏசாயா கர்த்தருடைய ஏக்கம் அக்காலத்தில் பெட்டியை சுமக்க தெரிந்து கொண்டார்கள். ஆனா இக்காலத்துல இயேசுவை சுமக்க நம்மை தெரிந்து கொண்டார். பவுலை பார்த்து சொன்னாரு, இவன் என் நாமத்தை சுமக்கிறவன். ஆங்கிலத்தில் இருக்கு, he will carry my name. 9:15 அனனியா வழியா கர்த்தர் சொல்லுகிறார், he will carry my name before the kings. ராஜாக்கள் முன்னால என் பிள்ளைங்க கேரி பண்ணுவீங்க. மோசஸ் தீபா ராஜாக்கள் அதிகாரிகள் முன்னால, சபைகள் முன்னால, பிரஜாதியர் முன்னால, இந்த தேசத்துக்கு பார்க்கும்படி you will carry the பெட்டி. ஏசாயா 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 ஏசாயா. பாருங்க, பெட்டியை சுமந்துக்கிட்டு ஒரு கூட்டம் எக்காலம் ஊதுது. யோசுவா 6:20 பெட்டியை சுமந்துக்கிறான் ஒரு கூட்டம். ஊர்வலம் வருது, ஊதுறான். எரிக்கோ விழுந்தது. பட்டணம் பிடிபட்டதா? இந்த தேசம் பிடிபடுமா? ஏசாயா ஏசாயா. நீங்க சத்தம் போடுங்க. அப்படி போடு. நீங்க போடுங்க பார்க்கலாம். glory 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 glory. இயேசுவின் நாமம் சுமக்கிற கூட்டம் நாம் தான். நாம் போகிற இடமெல்லாம் தாகோன் தபா, தாகோன் தபா தபா. பிசாசின் கிரியை அழிக்கப்படும். வெட்டி சுமக்கிறோம், எக்காலம் ஊதுறோம். சாலமோன் ஆலயத்துல மகிமை இறங்கியது போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். வந்திருக்கிற எல்லா ஆலயங்களையும் நிரப்பட்டும். அப்படி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பக்கம் எக்காலம் ஊத, பெட்டி முன்னாலதான் எல்லாம் நடக்குது. பெட்டியை வச்சு ஊதுறான் எக்காலம். அப்புறம் பாடுறான் ஒரு கூட்டம். இது எங்கே நடக்குது? 2 நாளாகமம் 5 நடக்குது. அந்த 5ஆம் அதிகாரத்துல மட்டும் 10 இடத்துல பெட்டி பெட்டின்னு வருது. இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு. பெட்டி பெட்டினா ஜீசஸ் ஜீசஸ் கை தட்டுங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். அழகு. இன்னொரு விஷயம், ஜீசஸ். glory glory. thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இயேசுவை சுமக்கிற பாக்கியம் உங்களுக்கு எனக்கும். அதற்காகவே 18 உபவாகம் 18 அதற்காக பிரித்தெடுத்தாரா? நாமெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம மேல பெட்டி இருக்கு. வாயில எக்காலம், துதி, வசனம், ஜெபம், வாயில ஏறெடுக்கப்படுகிற எல்லாமே எக்காலம் தான். அன்னைக்கு பூரியை செய்ய சொன்னாரு, அவரை செஞ்சு வாய வச்சுட்டாரு. நமக்கு பூரியை செய்ய போறோம். நம்ம செய்ய தேவையில்ல. பூரியை எக்காலத்தை எல்லாம் வச்சுட்டா அனுப்புனாரு. இந்த வாய் இருக்க வாய், இந்த வாயை அவர் தான் வச்சு அனுப்பிட்டாரு. அந்த இயேசுவை சுமக்கிறதுனால அந்த ஓபேத் ஏதோம் வீட்டுல 3 மாதம் தானே இருக்கு. நமக்கெல்லாம் மாதமெல்லாம் இருக்கிறார்.
அவன் வீட்டுல 3 மாதம் தான் வெட்டி இருந்துச்சான். என்ன ஆசீர்வாதம்! அந்த வீட்டை ஆசீர்வதித்தார், பெருகச் செய்தார். இந்த இடத்தை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க பெட்டியை சுமக்கிறதுனால உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும்னு நான் கேரண்டியா சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும். இப்ப இருக்கிற பொருளாதாரம் பெருகும், சுகம் பெருகும். ஏசையா கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுங்க. அவ்வளவுதான், முடிக்க போறேன். ஏசை glory glory பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். இசை இன்னொரு விசை. ஏசையா glory glory பெருகட்டும், பெருகட்டும். தேங்க்யூ. மேன்மை பெருகட்டும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம். முடிக்கிறேன். தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. பெட்டி சுமக்க, இயேசுவை சுமக்க எங்களை தெரிந்தெடுத்தீரே. பூரியை ஊத, ஜெபிக்க, துதிக்க இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்க தெரிந்து கொண்டீரே, உம்மை சுமக்க தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா சொல்றேன் பாருங்க. அந்த ஒரு பசுமாடு 2 மாடு பெட்டியை சுமந்ததுனால அந்த மாட்டுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. அது சரியான பாதையில் நடந்தது. சொல்லுங்க, சரியான பாதை, சரியான நேரான பாதை. நேரான வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாம பசுமாடு அப்படி போகுமா? டிரைவர் இல்லாத பஸ் ஓடுறது மாதிரி, டிரைவர் இல்லாத பஸ். ஆனா பெட்டி இருந்துச்சு கையில. பெட்டி இருந்துச்சு. நல்ல வேலை பெட்டி இருந்துச்சு. வெட்டி பேரா தெரிஞ்சிருப்பாங்க. வெட்டி இருந்துச்சுல, அது பாங்க ஒரு பக்கம் நகலாம அப்படியே நேர்வழியாய் வந்தது. உங்க வாழ்க்கையில நீங்க நேர்வழி தான் வருவீங்க. உங்களை விலக விட மாட்டாரு, இங்கிட்டு அங்கிட்டு போக விட மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கூப்பிடுங்க. ஏசையா, ஏசையா. அவ்வளவுதான். சந்தோஷமா பெட்டி சுமக்கிறவங்கள தோல்ல கை வைங்க. ஏசையா, உங்களை சுமக்கிறேன்ப்பா. அன்னைக்கு மரியாளுக்கு பாக்கியம் 10 மாதம் தான் சுமந்தாங்க. நாங்க காலமெல்லாம் சுமக்கிறோம்ப்பா. எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். புறாப்பா, இந்த பெட்டி இறக்கி வைக்கவே மாட்டோம்ப்பா. இந்த பெட்டி கீழே வராது, இது தோல்ல தான் இருக்கும். கடைசியா அந்த பசுமாடு பெட்டி சுமந்து வரும்போது அந்த பெட்டிய அந்த 1 சாமுவேல் 6:13 ஜனங்கள் கண்டபோது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் மகிழ்ச்சியால் நிரம்பினார்கள். அந்த பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க சுமப்பதால, உங்களை காண்பதால, இந்த மோசஸ் தீபா ஜாயை சேர்த்துக்கிறோம். தீபா ஜாயையும் காண்பதால இந்த சமுதாயம் சந்தோஷப்படுமா? கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, ஏசையா. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்க சொந்தங்கள் சந்தோஷப்படுவார்கள். உங்களோடு பழகுறவர்கள் சந்தோஷப்படுவார்கள். காரணம், நீங்க பெட்டி சுமக்கிறவங்க, எக்காலம் ஊதுறவங்க. அதனால உங்களால சந்தோஷம், ஊருக்கு சந்தோஷம், இந்த தேசத்துக்கு சந்தோஷம், இந்த பட்டணத்துக்கு சந்தோஷம் நீங்க இருப்பதால. அன்னைக்கு கழுதை மேல இயேசு உட்கார்ந்ததுனால கழுதைக்கு மவுசு வந்துச்சே பாருங்க. ஓசானா ஓசானா ஓசானான்னு எப்படியா இந்த மவுசு வந்துச்சு? இயேசு மேல இருந்தாரு. உங்க வாழ்க்கையில இப்ப நாங்களா என்ன மரியாதை? எங்களுக்கு என்னையா மரியாதை? நாங்களும் கழுதை குட்டியா கட்டப்பட்டு தான் இருந்தேனாலாம். நல்லவேளை அவிழ்த்து அவரை மேல ஏத்தி, இன்னைக்கு தீ அவரை ஏத்தி, அப்பா இன்னைக்கு தீதான். எப்படியோ அவர் மேல இருக்கனால எங்களுக்கு மரியாதை. இந்த கழுதை நினைச்சிடக்கூடாது, நமக்கு தான் இல்ல, நமக்கு மரியாதை இல்ல. யாருக்கு மரியாதை? ஜீசஸ். கத்துங்கடா ஜீசஸ். கத்துங்கடா. ஒருவேளை கழுதை நினைச்சிருக்கலாம் நமக்கு தாண்டான்னு. கடைசியா போய் கட்டு போதான் தெரியும், ஆஹா மவுசு அவருக்கு தான். கடைசியா அவரை இறக்கி விட்டு போய் கட்டி விட்டாங்கல்ல, இவ்வளவுதானா? அப்படி அதே கேஸ் தான் நம்ம கேஸும். அவர் மேல இருக்க
நீ மேல மேல நீ மேல மேல மேன்மையை பெருக பண்ணுவா. அந்த சந்தோஷத்தோட முடிப்போமா? ஹல்லேலூயா. என்னுடைய ஏக்கமெல்லாம் இதுதான் செய்தி. பெட்டி சுமப்ப இயேசுவ. தேசத்துல மிகப்பெரிய பாக்கியம் இயேசு நம்மோட இருப்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நான் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. கீழே உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கரை உங்க மேல அமர்ந்திருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருக்கிறது. அப்பா அப்பா உமக்கு நன்றி. பெட்டி போன இடமெல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் நடந்ததோ அதெல்லாம் இவர்கள் போகிற இடமெல்லாம் நடப்பதாக. நீங்க இருப்பதால அந்த ஆசீர்வாதம் பெருக்கம் ஜெயம் ஜாய் உண்டாவதாக. அப்படியே லியோ ஆசீர்வதிப்பா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறியப்பா. நாங்க மனதார உங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆமென். சொல்லுங்க. இந்த அற்புதமான ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். இந்த இடத்துல நீங்க பிரசன்னமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க தெய்வீக சமூகம் இருக்கிறதற்காக நன்றி. இந்த ஆலயத்திற்குள்ள இந்த பிரதிஷ்டைக்காக வந்த ஒவ்வொருவரும் மீதும் உங்களுடைய பெட்டி ஆண்டவரே போன இடமெல்லாம் உண்டான நன்மைகள் இவர்களுக்கு உண்டாவதாக நாங்க சொல்லி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவார்கள். ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தது போல இவர்கள் வீட்டையும் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. இவர்களுக்கு எதிரான எல்லா கிரியைகளும் முறியடிக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா. அவைகள் செயலற்று போகிறதற்காக நன்றி அப்பா. என்னென்ன விண்ணப்பங்களோடு வந்தார்களோ அத்தனையிலும் அற்புதம் நடக்கிறதற்காக நீர் மகிமை அடைகிறதற்காக ஸ்தோத்திரம். மேன்மையை பெருக பண்ணி மறுபடி தேற்றுவேன்னு சொல்லுங்க. வந்திருக்கிற ஊழியர்களுடைய மேன்மையை பெருக பண்ணி மறுபடி தேற்றுவே. வந்திருக்கிற அத்தனை பேர்கள் வாழ்க்கையிலையும் மேன்மை உண்டாவதாக. எங்க அருமையான ஆமோஸ் எங்க டீச்சர், இந்த பசங்களுக்கெல்லாம் டீச் பண்ண டீச்சர் எனக்கு ப்ளே பண்றார். இந்த ஆமோஸ் மேன்மை பெருகட்டும் மறுபடி தேர்ச்சி. இந்த மகனை இதே போல ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க கிருபை செய்யுங்க. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. God bless you. உட்கார்ந்து கொள்ளுங்க பிள்ளை கையில.